அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஏற்கனவே மீன் குழம்பு போட்டிருப்போம். இந்த அளப்ப கொஞ்சம் நாளாகவே வீடியோவே போடலை. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வெந்தயமும் ஜீரகமும் சின்ன வெங்காயம் காஞ்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் வந்து மிளகாத்தூள் நல்லா 2 ஸ்பூன் எண்ணெயிலே தக்காளி பழம் அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில், அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர தொட்டிக்கு நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு இன்ச்சம் சைஸு புளி கரைசல் இதில் ஊற்றிடலாம். மூணு பச்சை மிளகாய், இதில் வந்து 3 ஸ்பூனு வீட்டில் வறுத்து வச்சுருக்க மல்லித்தூள் எல்லாம் கலந்தது. நல்லா கொதி வரணும். உப்பு தேவையான அளவு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து 1 கிலோ மத்தி மீன். இது பொரிக்க தடவி வச்சுருக்கேன் மசாலா போட்டு. நல்லா கொதி வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டயத்தில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீனை போட்டலாம்.
நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு போதும். இந்த டயத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மத்தி மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு, உடம்புக்கும் நல்லது மத்தி மீன். இப்போ மத்தி மீன் பொரியல் இதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்கலை. மிளகாத்தூளும் வெள்ளைப்பூடு உப்பு அவ்வளோதான் தடவி வச்சுருக்கேன். அதை போட்டுருக்கேன். இது ரீஃபண்ட் ஆயில் தான். தேவையான அளவு சட்டிக்கு ஆயிட்டும். இன்னும் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீன் மத்தி மீன் வறுவல், மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மத்தி மீன் சொல்லலாம், சாலை மீன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.